சித்தர்களில் மிகவும் புரட்சிகரமானவர் சிவவாக்கியர். மற்ற சித்தர்களை விட இவர் ஜாதி மதச் சடங்குகள், உருவ வழிபாடு மற்றும் போலி ஆச்சாரங்களை மிக கடுமையாக சாடியவர். இவரது பாடல்கள் சிவவாக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. புரட்சிகரமான சிந்தனைகள். இவர் ஒரு லகலக சித்தர் என்று போற்றப்படுகிறார். குருட்டு நம்பிக்கைகளை தவிர்த்து அறிவுக்கு பொருந்துவதை மட்டுமே பேசினார். இவரது வழிகள் இன்றும் பகுத்தறிவு சிந்தனைக்கு அடித்தளமாக உள்ளன. மிகவும் புகழ்பெற்ற பாடல் கோயிலாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலமரே. கோயிலும் மனத்துள்ளே, குளங்களும் மனத்துள்ளே, ஆகலும் அழிவதும் இல்லையும் இல்லையே. பொருளும் கோயில் குளங்கும் வெளியே தேடி அலைப்பவர்களே. உண்மையான கோயிலும் குளமும் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கிறது. இறைவன் அங்கேதான் உறைந்துள்ளார் என்பதை உணருங்கள். முக்கிய போதனைகள் உருவ வழிபாடு எதிர்ப்பு மற்றவளை பேசுமோ. நாதன் உள்ளிருக்கையில் என்று கல்லையும் செம்பையும் வழிபடுவதை விட தனக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர சொன்னார். சாதி ஒழிப்பு, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்தினார். பறைச்சி வேறு பார்ப்பார் வேறு என்பாரோ என்று ஜாதி பிரிவினையை கடுமையாக எதிர்த்தார். மூட நம்பிக்கை எதிர்ப்பு மந்திரங்கள், சடங்குகள், தீட்டுக்கள் போன்றவற்றை பகிரங்கமாக விமர்சித்தார். வரலாறு மற்றும் சுவாரஸ்யமான கதை. இவர் ஒரு முறை அகத்தியருடன் விவாதம் செய்தபோது செம்பை பொன்னாக்கி காட்டினார் என்றும், ஆனால் பின்னர் பொன்னும் மண்ணும் ஒன்றே என்று அதை கிணற்றில் வீசினார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. இவர் வாழ்ந்த காலம் நூற்றாண்டு முதல் பிரிந்தம் என் கருதப்படுகிறது. சிவவாக்கியரின் தத்துவம் ஒன்றே, குலம் ஒருவனே தேவன். இவரது வரிகள் தான் பிற்காலத்தில் பல சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு உத்வேகமாக அமைந்தன. இறைவனை தேடி காடு மேடெல்லாம் அலைய வேண்டாம். உனது மன தூய்மையே இறைவனை காட்டும் கண்ணாடி என்பது இவரது மையக் கருத்து.